எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பால் கடம்பு செய்யலாங்க. திருவிழாலலாம் விற்பாங்க இல்லைங்களா, அந்த பால் கடம்பு தான் செய்யலான்னு சொல்லிட்டு பசும்பால் 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்காங்க. வாங்க கேஸ் பற்ற வச்சுருவோம். பால் ஊற்றிடுவோங்க. இந்த பால் கடம்புக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பால் பவுடருங்க, இது அகர் அகர் எடுத்திருக்கேன். கடல் பாசி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதாங்க. இந்த மாதிரி இருக்கும், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு 50 கிராம் பால் பவுடரு எடுத்துக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வருதுங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்து குத்துட்டே இருங்க. இது 10 கிராம் பேக்கெட்டுங்க. நான் ஒரு 5 கிராம் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ கடல் பாசி போட்டுருவாங்க. நல்லா கலந்து கொடுங்க. பவுட்ரு பால் அப்படியே போட்டால் கட்டி கட்டியாக இருக்கும். ஒரு பாலில் போட்டு கலந்துட்டு அப்புறமா ஊற்றலாங்க. இப்போ ஊற்றிடுவாங்க. இந்த 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறாங்க. இது 1/4 கிலோ வருங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு. கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த நேரத்தில் கேஸை ஆஃப் பண்ணிடுவோங்க. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு விருப்பமான டம்ளர் கிண்ணத்தில் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருவோங்க. இப்போ இந்த டம்ளர்லாம் நெய் எண்ணெய் எதுவுமே தடவலைங்க. எதுவும் தடவைனா அப்படியே நல்லா வருங்க. பாருங்க, மொத்த பாலும் ஊற்றியாச்சுங்க. பாருங்க, 2 மணி நேரம் ஆகட்டுங்க. நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஃப்ரிட்ஜில் வைங்க, ஆறின பிறகு ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எண்ணெய் நெய் எதுவுமே தடவலைங்க. பாருங்கள், அழகாக வந்துடும். பாருங்கள், ஜல்லி மாதிரி எப்படி வருது. இது ஏலக்காய் தூள் போட்டிருக்கிறது, அது மாதிரி இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது குங்குமப்பூ போட்டு பண்ணங்க. கொஞ்சம் நீங்களும் ஈஸியாக வீட்டிலையே பால் கடம்பு செய்யலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.